ஆட்டோவா? எந்த ஆட்டோ? அதுல யார் போறா? ப்ளீஸ் என்ன எந்த கேள்வியும் கேட்காத போ. நீ காரை மட்டும் கொஞ்சம் ஓட்ட. ஓகே ஓகே. சஞ்சீவ் ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கான்? என்னன்னு கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றானே. சந்தோஷ் கொஞ்சம் ஃபாஸ்டா போ சந்தோஷ். சரி சரி போறேன். ஏவளை காணோம். உடனே போய் டாக்டரை பார்த்து பாப்பாக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு இங்க இருந்து போறதுதான் நல்லது. அபி, நீங்க உள்ள போங்க, நான் வந்துடுறேன். வா. எப்படியாவது யார்கிட்டயாவது செல்போனை வாங்கி சஞ்சு அண்ணா கிட்ட பேசிடணும். இவங்க கிட்ட போன் இருக்கான்னு கேப்போம். அபி பாத்து. என்ன அபி, ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையும் போதே தப்பான சகுனமா தெரியுது. சகுனம் பார்க்க இப்ப நேரம் இல்ல. நம்ம இப்ப பாப்பாவை காப்பாத்தணும், அதுதான் முக்கியம். எதுவா இருந்தாலும் அந்த கடவுள் பாத்துப்பா. நீ வா. இப்ப எந்த பக்கம் போக? அப்படியே நேரா போ. டேய் சஞ்சீவ், என்னதாண்டா உன் பிரச்சனை? நீ யார தேடுற? அந்த ஆட்டோல யார் இருக்கா? நான் சொல்றேன் சந்தோஷ், நீ போயேன். அப்பத்துல இருந்து நீ இததான் சொல்லிட்டு இருக்க, ஆனா உண்மையை சொல்ல மாட்டேன்ற. டேய், அபிக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ், நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ பார்த்து காரை ஒழுங்கா ஓட்டு. சரி சரி ஓட்டுறேன். பாப்பா, உன்னை எப்படியாவது கண்டுபிடிச்சு நான் அபிகிட்ட சேர்க்காம விடவே மாட்டேன். நீங்க ஹெல்த்தியா தானே இருக்கீங்க? உங்க உடம்புக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ இல்லல்ல? இல்ல டாக்டர், அதெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்ல. ஓகே. அபி, இந்த மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், பேபியை கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணுங்க. ஒரு 1 hour கழிச்சு வந்து பாக்குறேன். ஏதாவது இஷ்யூனா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். அபி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே டாக்டர். அக்கா, உங்க போனை கொடுங்களேன், ஒரே ஒரு போன் பண்ணிட்டு தரேன். போன் எல்லாம் என்கிட்ட இல்லம்மா. அம்மா அம்மா, உங்ககிட்ட போன் இருக்கா? ஒரே ஒரு போன் பேசிட்டு தரமா, கொஞ்சம் கொடுங்கம்மா. உடனே பேசிட்டு தந்துடுறேம்மா. இங்கேயே பேசு. ஐயோ கடவுளே, சஞ்சீவனனுக்கு இப்பயாவது போன் போயிடணும். பாப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஆண்டவா. பாப்பாவை நீதான் காப்பாத்தணும். ஜோதி, நான் போய் டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க அபி. என் பர்ஸ் எங்க வச்ச? ஏவலையே ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகாம இங்கேயே நின்று யோசிச்சுட்டு இருக்கு. ஒண்ணும் புரியலையே.
அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாது. உடனே இந்த விஷயத்த அபி கிட்ட போன் பண்ணி சொல்லிடணும். இப்ப என்ன பண்றது? என்னது இந்த நம்பருக்கு கால் பண்ணா போகவே மாட்டேங்குது. ஃபோன் பண்ணது யாரா இருக்கும்? சரி, இதை பத்தி இப்ப யோசிக்க தேவையில்ல. முதல்ல இப்ப மங்காவை தேடுவோம். ஐயோ, பாப்பாவை கடத்த போறானே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்னங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. இருக்கட்டும். உள்ள போக முடியாதே. அந்த ஏவல் அபி குழந்தைய தூக்கிட்டு வர கண்கொள்ளா காட்சிய பாக்கணுமே. இந்த மங்கா எதுவும் தடுத்துருவாளோ? நம்ம உள்ள போய் கண்ணால பாத்துருவோம். அபியும் பாப்பாவும் இந்த ஹாஸ்பிடல்ல எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அவங்கள எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. நர்ஸ். எஸ், இங்க ஜொரோன்னு ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்களே, அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தெரியுமா? எந்த குழந்தைய யார் கொண்டு வந்தாங்க? அது வந்து அவங்க. ஐயோ, இவன் வந்துட்டானே. அம்மா, ஆ, குழந்தை பேரு இல்லனா கொண்டுட்டு வந்தவங்க பேரை சொல்லுங்க. பேரா? இல்ல, நானே பாத்துக்கிறேன்.
உள்ள போனா? ஆனா இந்த சஞ்சீவ் ஏன் உள்ள போகாம இங்கேயே நிக்கிறான்? ஒரே குழப்பமா இருக்கே. வெளியே லாக் பண்ணிருக்கு. உள்ள ஆள் இருக்குது தெரியாம வெளியே லாக் பண்ணிட்டாங்களோ? கத்தாதீங்க, நான் திறக்கிறேன். உள்ள போன ஏவல அபி குழந்தைய தூக்குச்சா இல்லையான்னு ஒண்ணும் தெரியலையே. உள்ள போய் பார்க்கலானா சஞ்சீவ் வேற வெளியிலேயே நிக்கிறான். உள்ளேயும் போய் பார்க்க முடியாது. என்ன பண்றது தெரியலையே. வீட்ல இருந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சஞ்சய் வேற என்ன தேடுவானே. இப்ப பாப்பாவையும் விட்டு என்னால போக முடியாது. என்ன பண்றது? சரி, வர லேட் ஆகும்னு சஞ்சீவ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். மேடம், சொல்லுங்கண்ணே. மேடம், உங்க கூட வந்தவங்க இந்த பர்ஸை ஆட்டோல விட்டுட்டு போயிட்டாங்க மேடம். அபி அவங்க பர்ஸ காணும்னு ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை நீங்க பார்த்து எடுத்துட்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஓகே மேடம், எனக்கு சவாரி நிக்குது, நான் கிளம்புறேன் மேடம். சரிண்ணே. நல்ல வேளை அபியோட பர்ஸ் கிடைச்சிடுச்சு. ஐயோ, அபி என்ன அபி போன் அடிக்கிறா? ஒருவேளை ஆட்டோக்காரன் நம்ம வந்த விஷயத்தை அபிகிட்ட சொல்லிருப்பாரோ? நம்ம வந்த விஷயம் தெரிஞ்சா அது வரை பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அபி என்னங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டு அப்படியே வெளியே நின்னுட்டு ஆட்டோ டிரைவர் கிட்ட பர்ஸை கொடுத்து விட்டீங்கன்னு கேட்டா என்ன பண்றது? இப்ப போன் அட்டன் பண்றதா வேண்டாமா? அட்டன் பண்ணலனாலும் பிரச்சனை, என்ன பண்றது? டிரைவர் வராரு, இவ போன் பண்றா. கேட்டுட்டு பண்ணலாமா? 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன். ஏன் சஞ்சீவ் ஃபோன் எடுக்கல? ஒருவேளை சஞ்சீவ் போனை சைலண்ட்ல போட்டிருப்பானோ என்னவோ. என்ன, என் ஒய்ஃப் கிட்ட நான் வந்ததை சொல்லிட்டீங்களா? அவங்கள நான் பார்க்கவே இல்லையா சார்? அப்ப பர்ஸ் கொடுக்கலையா? அது உங்க ஒய்ஃபு கூட ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்குள்ள நான் பார்த்தேன். அந்த பர்ஸை உங்க ஒய்ஃபு கிட்ட கொடுக்க சொல்லி நான் அந்த பர்ஸை கொடுத்துட்டு வந்துட்டேன். இல்ல, நான் வந்ததை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? அதெல்லாம் எப்படி சார் சொல்லுவேன்? நீங்க தான் ஒய்ஃபுக்கு தெரியாம வந்தேன்னு சொன்னீங்களே, அதான் பர்ஸை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். பாப்பா கிடைக்கிற வரைக்கும் அபிக்கு எந்த விஷயமும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஜெயில சொர்ணா மேடம் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நீ கைதி. இந்த ஜெயில பொறுத்த வரைக்கும் ராணி யார் தெரியுமா? ஜெயில சொர்ணா மேடம் தான். சொர்ணா மேடம் உங்ககிட்ட வேலை வாங்க சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் செய்யறேன். இங்க பாரு, அதனால முறைக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா நான் சொல்றத செய்.
இல்லன்னா அடிதான். ம்? ஐயோ ஏய் ஏய் நிறுத்து. ஏய், விடுடா. ஆ? கைய விடு விடு. அவங்க கிட்ட என்ன தகராறு பண்ணிட்டு இருக்க? இல்ல மேடம், சொர்ணா மேடம் தான் இவள சமையல் வேலை பார்க்க சொன்னாங்க. ஆனா இவ என்னடான்னா என்னையே அடிக்க வரா. சொல்லி வைங்க, கைய காலை உடைச்சிருவேன். அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ போய் வேலையை பாரு. போ சொல்றல. போ. மேடம், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. போ, நான் வரேன். ஆனா வண்டி நிப்பாட்டுங்க. என்னாச்சு சார்? நிப்பாட்டுங்கண்ணே. என்ன சொல்லு மேடம், நீங்க எதுக்கு மேடம் ஜெயிலுக்குள்ள இருந்து கஷ்டப்படுறீங்க? நீங்க ருத்ரா மேடம் பேச்ச கேட்டு அவங்க கூட சேர்ந்துருங்க. அடுத்த நிமிஷமே அவங்க உங்களை வெளியே எடுத்துருவாங்க. இத சொல்றதுக்கு தான் என்ன தனியா கூப்பிட்டியா? என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நீ உன்னோட வேலையை பாரு. மேடம் 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 நில்லுங்க மேடம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? உங்க அம்மா கால் பண்ணாங்க, ஏதோ பேசணும். ஏய், இத வந்த உடனே சொல்ல மாட்டியா? போன கூட. சொல்லுங்க டாக்டர். கீர்த்தி, கொஞ்சம் என் ரூமுக்கு வந்துட்டு போங்க. இப்பவா டாக்டர்? ஒரு 5 மினிட்ஸ் தான், வந்துட்டு போங்க. அபி மேடம் வேற ரூம்ல இல்ல. பாப்பாவை தனியா விட்டுட்டு எப்படி போறது? சரிங்க டாக்டர், இதோ வரேன். பாப்பா நல்லா விளையாடிட்டு இருக்கு. நம்ம சீக்கிரமா போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். அண்ணே, ஒரு டீ பார்சல் கொடுங்க. யார் கால்? புது நம்பரா இருக்கு. ஹலோ, மங்காவா? நான் மங்கா இல்லைங்க, என் பேர் கவிதா. ராங் நம்பர். இல்ல இல்ல இல்ல, இந்த
நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அப்ப. ஏன் நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் வந்துச்சா? நான் பண்ணலையே. இல்ல இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஆமா ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினாங்க. அவங்க தான் உங்களுக்கு கால் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலையில கட்டு போட்டிருந்தாங்களா அவங்க? ஆமா சார், கட்டு போட்டிருந்தாங்க. அங்க தான் நமக்கு ஃபோன் பண்ணிருக்கா. கண்டிப்பா பாப்பா பத்தி சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கா. மேடம், அந்த பொண்ணு மட்டும் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன் போன. இல்ல சார், இப்பதான் எங்க அம்மாவுக்கு டீ வாங்க கடைக்கு வந்திருக்கேன். இல்ல மேடம், நீங்க அந்த பொண்ணை திரும்ப பார்த்தா நான் ஃபோன் பண்ணுங்கிற விஷயத்த சொல்லி நான் அவங்கள பாக்குறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிருங்க. எங்கேயும் போகாம ஹாஸ்பிட்டல்லே இருக்க சொல்லிருங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். மேடம் கொஞ்சம் மறக்காம சொல்லிருங்க மேடம் ப்ளீஸ். சரிங்க சார், நான் உங்களை பார்த்தா சொல்லிடுறேன். அங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் போனை எடுத்திருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்றது? ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. ஓகே சார். பார்த்து போயா. ஆட்டோ ஒழுங்கா ஓட்ட தெரியாதா? இப்படிதான் நேரா வருவியா? சொல்லிட்டே இருக்கேன், பேசாம நிக்கிற, மறைக்கிற. என் குழந்தை எங்க தூக்கிட்டு போனான்னு தெரியலையே. யார்கிட்ட விசாரிக்கிறது? அம்மா, ஒரு குழந்தைய யாராவது இந்த பக்கம் தூக்கிட்டு போனாங்களா? இல்லையம்மா, நான் பாக்கலையே. பாக்கலமா. சின்ன பாப்பாமா. என்னம்மா? சார், ஒரு குழந்தைய இந்த பக்கம் ஒருத்தன் தூக்கிட்டு போனா, அவ ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தான்னு சொன்னாங்க. அவன் பாப்பாவை தூக்கிட்டு போனதை பாத்தீங்களா? அப்படி யாரையும் நான் இங்க பாக்கலையேம்மா. சின்ன குழந்தைனா? தெரியலம்மா. சின்ன குழந்தை. பாப்பாவை நான் எங்க போய் தேடுவேன்? அம்மா அம்மா, ஒரு சின்ன குழந்தைய யாராவது தூக்கிட்டு போனதை பாத்தீங்களா? ஒரு சின்ன பாப்பாமா, பாத்தீங்களா? உன்னை பார்க்க பாவமா இருக்குமா. உனக்கு உதவி பண்ணணும்னு தான் தோணுது. ஆனா நான் இப்பதாமா வந்தேன். நானே வழி கேட்டுட்டு தாமா இங்க நிக்கிறேன். ஐயோ பாப்பா, எங்க போன பாப்பா? உன்னை எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ ஜெயிலர் மேடம், நான் ஸ்ரீஜாவோட அம்மா பேசுறேன். மா, நான் ஸ்ரீஜா தான் பேசுறேன். ஏ ஸ்ரீஜா, உனக்கு ஒரு குட் நியூஸ் டி. என்ன குட் நியூஸ்? அபி குழந்தைய ஏவல் தூக்கிட்டு போயிடுச்சு. இனிமே அபி குழந்தை சாக போறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏவல் குழந்தைய தூக்கிட்டு போகும்போது அந்த அபி அழுதா பாரு, அத பாக்குறதுக்கே அவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு ஸ்ரீஜா. மா, அபிக்கு அது அவ குழந்தைன்னு தெரியாதுல. மங்காதான் இன்னும் அவகிட்ட சொல்லலையே. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா சொல்லலன்னு தான் நினைக்கிறேன். மா, நினைக்கிறேன்னு சொல்லாத, கன்ஃபார்ம் பண்ணு. அந்த அபி குழந்தை சாகுற வரைக்கும் அபிக்கு தான் கிட்ட இருக்கிறது தான் குழந்தைதான்னு எந்த காரணத்து கொண்டு தெரியவே கூடாது. ஏன் ஸ்ரீஜா? ஏன்னா அபி அந்த குழந்தைய
மங்கா குழந்தைன்னு நினைக்கும் போதே இவ்ளோ துடி துடிக்கிறாளே, அந்த குழந்தை அவளோடதுதான்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அந்த அபி பத்ரகாளியா மாறிடுவா. அந்த அபி பத்ரகாளியா மாறினா நமக்கு தான் ஆபத்து. அப்புறம் குழந்தைய கொல்றது ரொம்ப கஷ்டமா. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை செத்ததுக்கு அப்புறம் அபிக்கு செத்தது தான் குழந்தைன்னு தெரிஞ்சாதான் அபிக்கு வலி இன்னும் அதிகமாகும். அபிக்கு தான் கிட்ட இருக்கிற குழந்தை தன்னோட குழந்தைன்னு தெரியாத அளவுக்கு தான் முட்டாளா இருந்துட்டோமேன்னு தன்னை தானே நினைச்சு நொந்துக்கணும். அவ வேதனையிலேயே அப்படியே துடி துடின்னு துடிக்கணும். அந்த குழந்தைய காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டோமேன்னு அழுது அழுது சாகணும். அத பார்த்தனா அணு அணுவா ரசிக்கணும். அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமா. புரியுது ஸ்ரீஜா, நீ சொன்னது எல்லாமே நடக்கும். அதுதான் என்னோட ஆசையும். மா, நீ இப்ப என்ன பண்ற? அந்த அபிய ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இரு. சரி ஸ்ரீஜா. இந்த மருந்தெல்லாம் சொன்ன டயத்துக்கு கரெக்டா கொடுங்க. குழந்தைக்கு ஜுரம் சரியாயிடும். டாக்டர் டாக்டர், என்ன அபியோட குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? இப்ப அபி எங்க? குழந்தையை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ்க்கு போயிருக்காங்க டாக்டர். போங்க போய் பார்க்கலாம். கதவு தரங்க. யாராவது இருக்கீங்களா? நர்ஸ், நீங்க போய் அபியை பாருங்க. கதவு தரங்களே. கதவு தரங்க. யாராவது கதவு தரங்க. கதவு தரங்க யாராவது. ப்ளீஸ். கதவு தரங்க. கதவு தரங்க. சஞ்சீவ் எதுக்கு இங்க வந்திருப்பான்? ஒருவேளை சஞ்சீவுக்கு அபி கிட்ட தான் குழந்தை இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? ஐயோ, இந்த மங்கா வேற வெளியில வந்துட்டாளே. சஞ்சீவ் மங்காவை பாத்துட்டானா கன்ஃபார்மா நமக்கு சிக்கல்தான். சஞ்சீவ் மங்காவை பாக்குறதுக்குள்ள அந்த மந்திரவாதி குழந்தைய பலி கொடுத்துடணும். அபி குழந்தைய தேடி போயிட்டாங்க போல. என்கிட்டயும் சில்லற இல்லைண்ணே. என்ன சார் பண்றது? சரி, பேலன்ஸ் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல சார், வேணாம் சார். கொடுங்க சார், பக்கத்துல கடை இருந்தா சில்லற மாத்திட்டு வரேன். அதெல்லாம் வேணாண்ணே, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. பணம் எல்லாம் முக்கியம் இல்ல. இந்தாங்க, குடிங்க, வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் சார். பாப்பாவை கடத்தின குமார் நம்மள பார்த்தா கொல்ல கூட தயங்க மாட்டான். சஞ்சீவ் அண்ணன் கிட்ட உண்மையை சொல்ற வரைக்கும் குமார் கண்ணுல நம்ம பற்றவே கூடாது. என்னையா ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா? எமர்ஜென்சி எமர்ஜென்சி. திரும்ப என்ன? யோ, ஆட்டோ சீக்கிரம் எடுத்துட்டு போயா. A3 போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் சின்னசாமி ஸ்பீக்கிங். ஓவர் ஓவர். எம்ஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பேபி கிட்னாப்டு. ஓவர். பேபியா? பேபியை கிட்னாப் பண்ணவன் கருப்பா நார்மல் உயரத்துல நீளமா முடி இருக்கும், கருப்பு சட்டையும் கருப்பு வெயிட்டிங் கட்டி இருப்பான். ஓவர்.
யார் என்னன்னு எனக்கு தெரியலங்க. இப்பதான் ஆஸ்பத்திரியில பெரிய கலவரமே நடந்து முடிஞ்சது. என்ன சொல்றீங்க? கலவரமா? ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்த வந்து ஒரு கை குழந்தை தூக்கிட்டு போயிட்டான். போன் எங்கேஜ்டாவே இருக்குங்க. திரும்ப ஒரே தடவை ஃபோன் பண்ணுங்களேன். சரி. கை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானா? ஆமா சார், அபின்னு ஒரு பொண்ணு ஜொரோன்னு ட்ரீட்மெண்ட்காக ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தைய தான் அவன் தூக்கிட்டு போயிட்டான் சார். அபியா? ஆமா சார். அபியும் மங்காவும் ஒன்னாதான் இருந்தாங்க. அப்ப அந்த குழந்தை இன்னும் ஒண்ணுமே புரியலையே. இப்பவும் போன் எங்கேஜ்டா தான் இருக்கு. திரும்ப ஒரே வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்களேன். சரி. சஞ்சீவ் சார், சஞ்சீவ் சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்த மங்காவோட பாப்பாவை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் சார். மங்காவோட பாப்பாவியா? ஆமா சார், உங்களுக்கு தெரியாதுல்ல, அபி அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு பாப்பாவை பார்க்க வருவாங்கல்ல, அது மங்கான்னு ஒருத்தவங்களோட பாப்பா. மங்காவுக்கு பாப்பா இருக்கா? மங்கா, இப்ப சொல்ல, பாப்பா எங்கம்மா இருக்கா? சொல்றேன். சொல்லுமா. அது வந்து ஒருவேளை மங்கா பாப்பான்னு இவங்க சொல்றது என்னோட பாப்பாவா? மங்காவை பார்த்தாதான் தெரியும். அபி கூட மங்கா ஹாஸ்பிடல் வந்தாங்கல்ல? ஆமா சார். எங்க அவங்க? சார், பாப்பாவை தூக்கிட்டு போனவன் என்ன அடிச்சு போட்டுட்டு போயிட்டான். நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதனால மங்கா எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது சார். சார், அபி பாப்பாவை காப்பாத்த பாப்பாவை தூக்கிட்டு போனால அவனை தேடி போயிருக்காங்க சார். நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அந்த பாப்பாவை நான் காப்பாத்தணும். முதல்ல அபி எங்க இருக்கான்னு போன் பண்ணி கேட்போம். நிறுத்துங்க. சார், இவன் தான் பாப்பாவை தூக்கிட்டு போனவன். முகம் சரியா தெரிய மாட்டேங்குது. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் ஜூம் போங்க. இவனா சந்தோஷ் கூட சண்டை போட்டவன். நம்ம வந்து ஆட்டோக்காரன்ட்ட வேற சண்டை போட்டான். இவனா குழந்தைய கடத்தினா? மா, ஓரமா வந்துட்டோம். போனை கொடுங்கம்மா. ஷோ, போனை கேட்டு சாவடிக்கிறாளே. இவகிட்ட போனை கொடுத்தா கூட சஞ்சீவ் கிட்ட இவ பேச முடியாத மாதிரி பண்ணணும். என்ன பண்ணலாம்? அம்மா, உங்க போனை கொடுங்கம்மா. போனை ஏரோப்ளேன் மூட்ல போட்டு கொடுத்துடலாம். அப்பதான் போன் பண்ணாலும் பேச முடியாது. என்ன போனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அம்மா, போனை கொடுங்கம்மா. இருமா, நான் லாக் ஓபன் பண்ணி கொடுக்கறேன். இந்தா, பேசு. ஏன் அண்ணனுக்கு மட்டும் போனே போக மாட்டேங்குது? எப்படி போகும்? அப்படியே அந்த குழந்தை முகத்தை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன்.
சீதா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காலையிலேயே போனா, இன்னும் காணுமே. சீக்கிரமா போங்க. இவ கோயிலுக்கு போனா மட்டும் உலகத்தையே மறந்துடுவா. இவளையும் தப்பு சொல்ல முடியாது. மனசு முழுக்க கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு கடவுள் மட்டும்தானே ஒரே அரவணைப்பு. அபி செஞ்சு இந்த வீட்டுல இல்லைன்ற வேதனையை தீர்க்க சீதாவுக்கு கோயிலுக்கு போறது மட்டும்தான் ஒரே ஆறுதல். தாங்க முடியல. கொஞ்ச நாளா சரியா மாத்திரை மருந்து போடல. மாத்திரையை போடணும். சாப்பிடாம மாத்திரையை போட முடியாது. சீதா வந்துதான் சமைக்கணும். என்ன பண்றது? சரி, சீதாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். சீதாக்கு போன் போகல. கோவிலுக்குள்ள டவர் கிடைக்கலையோ? என்ன பண்றது? சரி, நாமளே கிச்சனுக்குள்ள போய் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு மாத்திரை போடுவோம். என்ன சமைக்கிறது? ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பாப்போம். தோசை மாவு இருக்கு. தோசையை ஊத்தி சாப்பிட வேண்டியதான். சின்ன வயசுல நான் பேச்சுலரா இருக்கும்போது சமைச்சு சாப்பிட்டது. இப்ப சமைக்க சரியா வருதானு தெரியலையே. பாப்போம். தோசை தானே, ட்ரை பண்ணுவோம். நான் நினைச்ச மாதிரி தோசை கோணல் கோணலா ஆயிடுச்சு. தோசையை சுட்டு சாப்பிடலான்னு பார்த்தா அது முடியாது போல இருக்கு. அபி இருந்த வரைக்கும் வீடு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. பசி வர்றதுக்கு முன்னாடியே அபி சாப்பாடும் மாத்திரையோட வந்துருவா. நல்லா கவனிச்சுக்கிட்டா. இப்ப சாப்பிட்டீங்கன்னு கேட்க கூட ஆள் இல்ல. சத்தியமா எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. அபி, என்ன அபி பண்ணிட்டு இருக்க நீ? அத்தை, ப்ளீஸ் அத்தை, என்ன தடுக்காதீங்க.
டாக்குமெண்ட்லாம் ஓகே தான் சார். அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல சார். நேரா போய் பேசி வேலையை முடிச்சிட வேண்டியதான். லீகலாக அப்படிலாம் பண்ண முடியாது சார். ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் கொடுத்தா மட்டும் என்ன சார் ஆக போகுது? நாம நினைச்சது தானே பண்ண போறோம். இல்லை சார், இது ரொம்ப தப்பு சார். தப்பு சரியில்லை நீங்க பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் ஸ்ரீஜா மேடத்துக்கிட்ட பேசி உங்களுக்கு வேணும்ன்றதை நான் வாங்கி தரேன். நீங்க வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போங்க. ஆமாப்பா, நான் ஸ்ரீஜாவை டைவர்ஸ் பண்ண போறேன். இப்ப நம்ம ஸ்ரீஜா மேடம் சார்பா அவங்க வீட்டுக்கு போக போறோம். அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள உடனே வெளியே விரட்டி அந்த வீட்டுக்கு சீல் வைக்க போறோம். அவ்வளவுதானே? எல்லாம் ஓகே தான் சார். அதை நீங்களே பண்ணலாமே. எதுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் வேணும்னு கேக்குறீங்க? இல்ல சார், நான் மட்டும் கோர்ட் ஆர்டரோட அந்த வீட்டுக்கு தனியா போய் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னா பெரிய பிரச்சனையா ஆயிடும். வக்கீல் என்கிட்டயே சட்டம் பேசுவாங்க சார். புரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்க 2 கான்ஸ்டபிளோட என் கூட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் வந்திருக்காங்களேன்னு கொஞ்சம் பயந்து உடனே வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்க சார். வேலையும் கொஞ்சம் சீக்கிரமா முடியும். அதுக்காக தான் சார் சொல்றேன். சரி, வரேன். அதுக்கான கேஸ் காப்பி பேப்பர் டீடைல்ஸ் தான் இது. நான் டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. எப்படியோ இன்னும் 2 நாள்ல இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்துடும். எனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் டைவர்ஸ் கிடைச்சிடும். தப்பு பண்ணிட்ட சந்தோஷ். நீயும் ஸ்ரீஜாவும் ஒற்றுமையா வாழணும் தான் அவ அபிக்கு பண்ண கொடுமையெல்லாம் நாங்க பொறுத்துக்கிட்டோம். அபியும் சஞ்சுவும் வீட்டை விட்டு போனதே நீயும் ஸ்ரீஜாவும் சேர்ந்து வாழணும் தான். அப்பா, நானும் ஸ்ரீஜாவும் சேர்ந்து வாழ்றது நடக்காத காரியம். அவ நம்ம குடும்பத்துக்கு அபிக்கு பண்ண கொடுமையெல்லாம் என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேனா? ஏன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க விட மாட்டீங்களா? அந்த திமிர்ல தான்ப்பா அவ ஆட்டம் போடுறா. அதான் அவ ஆட்டத்தை அடக்கி ஒடுக்கி அடிச்சு விரட்டணும். அதுக்கு தான்ப்பா நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இல்லப்பா, உன் வாழ்க்கை வீணா போயிடும். அதெல்லாம் ஒண்ணு வீணா போகாதுப்பா. அதான் நீங்களே என் கூட இருக்கீங்களே. என்ன சுத்தி இருக்கிற நீங்க, அம்மா, அபி, சஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்பா. அதான்ப்பா எனக்கு சந்தோஷம். நான் ஸ்ரீஜாவை டைவர்ஸ் பண்றதுதான் சரி. நான் பண்ணிதான் தீர போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இல்லப்பா, அது இல்லப்பா, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு மாறாதுப்பா. இத பத்தி இனிமே நாம எதுவும் பேச வேண்டாம்ப்பா. நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா. அப்புறம்ப்பா, ஸ்ரீஜாவை லீகலா டைவர்ஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த விஷயம்லாம் அம்மா, அபி, சஞ்சீவுக்கெல்லாம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாங்க.
ஏப்பா நில்லுப்பா. ஒரு கை குழந்தை எப்படி பொறுப்பு இல்லாமையா தூக்கிட்டு போவாங்க? ஒழுங்கா தூக்கிட்டுப்பா. ஏப்பா வாங்கிட்டு தான்ப்பா சொல்ற. ஏன் தம்பி நில்லுப்பா. കേളുങ്ക ശിഷ്യர்களே சொல்லுங்க குருவே ഞാൻ പറയുന്നതെല്ലാം ചെയ്യണം വാതിലിൽ മാവില കെട്ടണം വീട്ടെ ചുറ്റി 4 ദിശയിലും നാരങ്ങ കെട്ടണം சரிங்க குருவே. പിന്നെ ഇരിക്കണതിനെ ചുറ്റി ഒരു കറുപ്പ് മന്ത്രക്കയറ് ഇടണം. சரிங்க குருவே. இந்த தடவை அபி குழந்தைய பலி கொடுத்து எழுந்த சக்தியை நான் திரும்ப பெறப்போறது உறுதி. அப்புறம் நாளைக்கு மார்னிங் உங்க அப்பா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகும்போது இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாரு. ராமச்சந்திரன் சார், உங்க பையன் சொல்றத நம்பாதீங்க. அவரு உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீடு உங்க பூர்வீக சொத்தா இருந்தா கூட இப்போ இந்த வீட்டோட முழு உரிமையும் ஸ்ரீஜா மேடத்துக்கிட்ட தான் அது லீகலா இருக்கு. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களால எப்படி இந்த வீட்டை காப்பாற்ற முடியும்? அங்க அபி குழந்தை சாக போகுது. அந்த வீட்டை ஜப்தி பண்ண போறதால எல்லாரும் ரோட்ல நிக்க போறாங்க. மொத்தத்துல அபி மட்டும் இல்ல, அபிக்கு ஹெல்ப் பண்ற எல்லாரையும் பழி வாங்குறேன். சார், நீங்க உங்க குடும்பம் எல்லாருமே நாளைக்கு வீட்டை விட்டு வெளியேறது உறுதி. அந்த உண்மைய நீங்க உங்க மனசார ஏத்துக்கணும். அதனால
இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்ற தேவையில்லாத நம்பிக்கையை விட்டுட்டு வீட்டை விட்டு போனா தெருவுல நிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிங்க. ஹலோ சார். சந்தோஷ், வக்கீல் சார், உங்களுக்கு விஷயம் புரியல. இது எங்களுக்கு வீடு இல்ல, கோவில். கோவில்ல இருந்து பக்தர்களை வெளியே அனுப்புறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்டா போப்பா. ஜான்சி அம்மா, அபி என்னம்மா சொல்றா? பாப்பாவ காணுமா? ஆமாமா, அபி கிட்ட இருந்து நம்ம ஆசிரமத்து குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அததான் அபி சொல்லிட்டு இருக்காங்க. மங்காவோட குழந்தை காணுமா? மங்கா குழந்தையா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா ஜான்சி, மங்கான்னு ஒருத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குழந்தைய வளர்க்க முடியலன்னு ஆசிரமத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போனா. அந்த குழந்தைதான் அபிகிட்ட இருக்கிற நம்ம ஆசிரமத்து குழந்தை. ஜான்சி, எப்படியாவது மங்கா குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருமா. சஞ்சீவ் மங்காக்கு என் குழந்தை இருக்கிற இடம் தெரியும்னு சொன்னாரு. அம்மா மங்கா தான் தன் குழந்தைய ஆசிரமத்துல கொண்டு வந்து விட்டதா சொல்றாங்க. அப்போ சஞ்சீவ் குழந்தைய தான் மங்கா ஆசிரமத்துல கொண்டு வந்து விட்டுருப்பாளோ? அப்ப அபி இத்தனை நாளா மங்கா குழந்தை நினைச்சு வளர்த்ததா அவங்களோட குழந்தைய. உனக்கு பின்னாடி செல்லுக்குள்ள இருக்கிறது யாருமா? நான் இவ்வளவு நேரமா உங்ககிட்ட ஒருத்திய பத்தி சொல்லிட்டு இருந்தேன்லமா, அவதான் இவ. அவ போட்டோ எடுத்து எனக்கு கொஞ்சம் அனுப்பு. ஏமா? நீ எடுத்து அனுப்பு சொல்றேன். சரிமா. மேடம், நீங்க அபி விஷயமா தானே சென்னைக்கு வந்திருக்கீங்க? பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டீங்க. அம்மா, நீ எப்படி கண்டுபிடிச்ச? இல்ல மேடம், உங்க பிஸி ஷெட்யூல்ல நீங்க சென்னைக்கு வந்திருக்கீங்கன்னா அப்போ குட் ஆர் பேட் பெரிய ரீசன் இருக்கணும்ல. சென்னையில குட் ரீசனும் இருக்கு, பேட் ரீசனும் இருக்கு. வர்மா சார் டைரி ஃபார்ம் பிசினஸ்ல தோக்கணும்னா கண்டிப்பா அபி வர்மா சார் கூட இருக்க கூடாது. சோ அது சம்பந்தமா தான் நீங்க ஏதோ பண்ண வந்திருக்கீங்கன்னு நினைச்சு நான் கெஸ் பண்ணி சொன்னேன் மேடம். யூ டு ஸ்மார்ட். அதனால தானே மேடம் நீங்க உங்க கூடவே என்ன வச்சிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. அந்த அபிய என் வலையில விழ வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அண்ட் திஸ் டைம் அது டெஃபினெட்லி கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். மேடம், உங்ககிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த கடவுளையே உங்க பேச்சை நீங்க கேட்க வச்சிருவீங்க மேடம். இந்த புல்லட்ல வரவன் ரொம்ப நேரமா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. அம்மா சொல்லுங்கம்மா. ஜான்சி, நீ புடிச்சு வச்சிருக்கிய அந்த பொம்பளை. அம்மா, நீங்க பேசுறது எனக்கு சரியா கேக்கல. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஜான்சி, இப்ப கேக்குதா? ஹலோ அம்மா, சரியா கேட்க மாட்டேங்குது. போயிட்டு சீக்கிரம் வா. போங்கறல்ல. நந்தி மாதிரி பாத்ரூம் முன்னாடியே நிக்கிறாளே, இவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது?
சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆமா, ஒர்க்ல தான் இருக்கேன். அப்படியா? யார்கிட்டயோ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். ஓகே. ஜான்சி, மழை பெய்யறதுனால சிக்னல் கிடைக்கலையோ? அம்மா இருங்க, நான் வெளியில வந்து பேசுறேன். லைன்லயே இருங்க. ஜான்சி. ஹலோ அம்மா, கேக்குதா? ஹலோ அம்மா, சொல்லுமா. என்ன போன் கட் ஆயிடுச்சு? என்ன போன் போக மாட்டேங்குது? ஜான்சி, மங்காவை கொல்ல நர்ஸ் வேஷத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அவதாமா? அந்த கிரிமினல் இதையே தான் பண்ணிருக்காளா? மங்கா யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். நான் சொல்றத நம்புங்க மேடம். நடிக்கிறியா? இப்பதாம்மா எனக்கு எல்லாமே புரியுது. எங்க மங்காவை பார்த்தா நம்ம மாட்டிப்போன்னு பயந்துதான் அந்த கிரிமினல் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாத்திருக்கா. ஜான்சி, யாரோ சொல்லிதான் அவ ஆசிரமத்துக்கு வந்து பாப்பாவை கடத்த பாத்திருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மங்காவையும் கொல்ல பாத்திருக்கா. நீ அவளை நல்லா அடிச்சு விசாரிச்சு பார்த்தனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். கரெக்டா சொன்னீங்கம்மா. இது வரைக்கும் நான் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன். அதனாலதான் அவளை எதுவும் பண்ணாம விட்டு வச்சிருந்தேன். ஆனா இப்போ அவ தான் குழந்தைய கடத்த பார்த்தா, மங்காவை கொல்ல பார்த்தான்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிம்மா. நம்ம போய் சேரத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஜஸ்ட் 10 minutes ஆகும் மேடம். மேடம், அந்த புல்லட் மறுபடியும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வருது மேடம். திரும்பவும் நீ உளராத. நான் உளரல மேடம். நீங்களே திரும்பி பின்னாடி பாருங்க. வாட்? மேடம், ஹர்ஷத் சார் அபிய பத்தி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஒரே நேரத்துல 8 விஷயங்கள ரொம்ப பர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்கிறவங்கன்னு அஷ்டாவதானின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திறமை உள்ளவங்க இந்த உலகத்துல ரொம்ப குறைவானவங்கன்னு 100 கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி திறமை இருக்கும். அபி 100 கோடியில ஒரு. மேடம், ஹர்ஷத் சார் அபிக்கு பிரச்சனை கொடுத்தா அவளை பாதுகாக்க அஷ்ட ஜனனமும் வரும்னு சொன்னார்ல மேடம். அதுல ஒண்ணுதான் இப்ப நம்மள ஃபாலோ பண்ணுதோ?
அந்த அக்யூஸ்ட் பாத்ரூம் போனாலே எங்க இன்னும் காணோம்? இன்னும் வரல மேடம். இவ்ளோ நேரம் என்ன பண்றா? அத வச்சு உங்களை ஃபாலோ பண்றது யாரு என்னன்னு உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார், நீங்க அவளை கண்டுபிடிச்சு உங்க போலீஸ வச்சு உடனே அவளை பிடிச்சிருங்க. ஓகே மேடம். மேடம், நீங்க கேமரா பக்கத்துல வந்துட்டீங்களா? மேடம், உங்க கார் போறத நான் பார்த்துட்டேன். மேடம், உங்க காருக்கு பின்னாடி எந்த பைக்கும் வரலையே மேடம். புல்லட் வரலையா சார்? ஏன் பின்னாடி தான் சார் புல்லட் வந்துட்டு இருக்கு. அப்படியா? ஆனா சிசிடிவில ரெக்கார்ட் ஆவலையே மேடம். எப்படி சார் ரெக்கார்ட் ஆகாம போகும்? நான் வர கார் ரெக்கார்ட் ஆயிருந்தா கண்டிப்பா அந்த புல்லட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கணும்ல. இல்ல மேடம், நான் வேணா உங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜா அனுப்புறேன், நீங்களே பாருங்க. சரி, நீங்க அனுப்புங்க. தப்பிச்சா ஓட பாக்குற. டிரைவர் மேடம், வண்டிய பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடு. சரிங்க மேடம். தள்ளு. என்ன சஞ்சீவ் ரூட் தெரிஞ்ச மாதிரி மந்திரவாதி குடில் கிட்ட போறானே. போற போக்க பார்த்தா சஞ்சீவ் மந்திரவாதி குடிலுக்கு போய் ஏவல் அடிச்சு போட்டு அவன் குழந்தைய காப்பாத்திருவானோ? ஐயோ, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கே. இப்ப என்ன பண்றது? சரி, ஸ்ரீஜாவுக்கு போன் பண்ணி டவுட் கேட்கலாம். ஐயோ, இந்த ஸ்ரீஜாவுக்கு வேற போன் போக மாட்டேங்குதே. ஏமா, இப்ப எங்கதாம்மா போகணும் உனக்கு? எங்கன்னு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனாயா? முன்னாடி போற ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போங்களேன் ப்ளீஸ். அந்த ஆட்டோல உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் போறாங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்கியா? நான் சொல்றத செய், அவனை ஃபாலோ பண்ணிட்டு போ. அச்சோ, நட்சத்திரம் மறைய போற நேரம் வேற நெருங்க போகுதே. ஐயோ, அந்த அணு வேற எங்க இருக்கான்னு தெரியலையே. அபி குழந்தைய பலி கொடுக்கிற நேரமா பார்த்து அந்த அணு வேற வந்து தொலைச்சிடக்கூடாது. அப்படி வந்து தொலைஞ்சா அவ்வளவுதான், என் சோலி முடிஞ்சு போச்சு. நானும் ஸ்ரீஜாவும் நாங்களே போய் பணக்குழியில படுத்துக்க வேண்டியதுதான். ஏமா, முன்னாடி போற ஆட்டோ அப்படி எங்கதாம்மா போகுது? எவ்வளவு நேரம் தாம்மா ஃபாலோ பண்றது? எனக்கு பசிக்குதுமா, உன்னை இறக்கி விட்டுட்டு தான் நான் சாப்பிடணும். அவன் இங்க உயிர் பயத்துல இருக்கா, உனக்கு சோறு கேக்குதா? பேசாம அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போயா. என்னது உயிர் பயமா? என்ன உயிர் பயம்?
ஐயோ இவங்கிட்ட சொல்லி தொலைச்சிட்டேனா? ஊருக்கு போனோம் தான் ஏன் சொன்னேன் நானு. ஏன் ஆட்டோ நிறுத்தின? அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணி போ. ஃபாலோ பண்றத அப்புறம் பண்ணிக்கலாம். எனக்கு உன் மேல என்னமோ டவுட்டாவே இருக்கு. ஏன் மேல டவுட்டா? என்ன டவுட்? போற இடம் தெரியல, முன்னாடி போன ஆட்டோவை ஃபாலோ பண்ண சொல்ற, உயிர் பயம்னு வேற சொல்ற. நீ தப்பான ஆளா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஐயோ கரெக்டா சொல்றானே. ஆஹா, இனி ஆட்டோ ஒரு இஞ்சி நகராது. நீ வேற ஆட்டோ புடிச்சு போய்க்க. என்னது வேற ஆட்டோ புடிச்சு போறதா? ஏய் நீ என்ன விளையாடுறியா? அவனை நீ மட்டும் இப்ப ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அவனை நான் சொல்ற இடத்துக்கு நீ ஃபாலோ பண்ணல, அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். என்ன என்னையவே மிரட்டுறியா? காட்டினா பேந்துருவ தெரியல. ஐயோ என்ன அடிக்க வரா? பேசாம நம்ம வேற ஆட்டோ புடிச்சு போயிடலாம். சஞ்சீவை ஃபாலோ பண்ண முடியாது, இப்ப என்ன பண்றது? ஐயோ மா, நீ முதல்ல வண்டியில இருந்து இறங்குறியா? இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாம நீ என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி செய். என்னது யாரா? நானும் தெரியாம தான் கேக்குறேன். ரொம்ப நேரமா நான் யாரு யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. நீ யாரு சொல்லு பாப்போம். அது நான் கமிஷனரோட சம்பந்தி தெரியுமா? என்கிட்ட தகராறு பண்ண நான் உன்னை ஜெயில போட்டுருவேன். உருட்டு, என்கிட்ட உருட்டுறியா? என்ன உருட்டு கிருட்டுங்கறா? கமிஷனர் வீட்டுலதான் என் பொண்டாட்டியே வேலை பாக்குறா. கமிஷனர் சம்பந்தியே எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படி சம்பந்தியான? ஐயோ மாட்டிக்கிட்டோமா? இறங்குமா முதல்ல வண்டியை விட்டு. சார் ஒரு அவசரம், அதான் போய் சொல்லிட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம். முன்னாடி போன ஆட்டோவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஏய் இறங்குன்ற. நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் தரேங்க. நிஜமாவா? சத்தியமா? உங்க மேல சத்தியமா? இல்ல ஏன் மேல சத்தியமா. சரிமா சரிமா. எப்படிமா போனோம்? ஆட்டோவை நிறுத்தி என்கிட்ட சண்டை போட்டுட்டு சஞ்சீவ் வேற மிஸ் பண்ணிட்டு இப்ப எங்க போகணும்னு வேற என்கிட்ட கேக்குறான் கடங்காரன். நேரா போயா. சரிமா சரிமா சரிமா. 10,000 கொடுத்துருவேன். கொடுத்துருவேன். சரிமா சரி.